Hey friends, இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்டுக்கான ஃபிசிக்ஸ் செகண்ட் மீட் டேர்ம் எக்ஸாமுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதிலேருந்து மோஸ்ட்லி நிறைய கொஷின்ஸ் உங்களுடைய செகண்ட் மீட் டேர்ம் எக்ஸாமுக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இந்த கொஷின்ஸ் அப்படியே உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் மட்டும் இந்த மாதிரி வரும். மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் உங்களுக்கு கண்டிப்பாக இதிலேருந்து நிறைய கொஷின்ஸ் வரும். ஆனால் இந்த கொஷின்ஸ் அப்படியே வராது. இதில் கொடுத்துருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் 10 1 மார்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி புக் பேக் கொஷின்ஸ் ஆக மட்டும்தான் இருக்கும். தென் உங்களுக்கான 2 மார்க்ஸ் 14 கொஷின் வந்து கம்பல்சரி கொஷின்ஸாக கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னாலே உங்களால் அந்த கொஷின்ஸ் எல்லாமே கவர் பண்ண முடியும். மோஸ்ட்லி உங்களால் எல்லா கொஷினுமே அட்டன் பண்ண முடியும். செகண்ட் மீட் டேர்ம் எக்ஸாம் அப்படின்றதுனால ஈஸியாக தான் இருக்கும். தென் உங்களுக்கான 3 மார்க்ஸ் அதில் 20 கொஷின்ஸ் வந்து கம்பல்சரி கொஷின்ஸாக கொடுத்துருப்பாங்க. இதுவுமே நீங்கள் வந்து மோஸ்ட்லி எழுதலாம். 1 மார்க் ஆச்சு ஈஸியாக வாங்க முடியும். நீங்கள் ஒரு சில ஃபார்முலாஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது மூலமாக. தென் உங்களுக்கான 3 மார்க் கொஷின்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் 5 மார்க் கொஷின்ஸ் வந்து 3 கொஷின்ஸ் எழுதுகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆரில் கொடுத்துருப்பாங்க. ஒரு கொஷின்ஸ் கொடுத்துட்டு அப்படி இல்லை அப்படின்னாக்கா இன்னொரு கொஷின்ஸ் எழுதலாம். அதுவுமே நீங்கள் மோஸ்ட்லி 3மே எல்லாருமே ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஒரு சில கொஷின்ஸ் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை ஆப்ஷனில் விட்டுட்டு நீங்கள் எழுத முடியும். மோஸ்ட்லி டெஸ்ட்டுக்கு படித்த கொஷின்ஸ் அந்த மாதிரியான கொஷின்ஸாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு என்ன சப்ஜெக்ட்டுக்கான கொஷின்ஸ் வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.